பெறும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். சூரிய தோஷம். அது என்னங்க சூரிய தோஷம் அப்படின்னா, நம்முடைய ஜாதகத்துல சூரியன் நீசமா இருக்கிறது. அதாவது ஐப்பசி மாதம் பிறந்தவர்கள், ஐப்பசி மாதம் ஆரம்பத்திலிருந்து பிறந்தவர்களுக்கு சூரியன் நீசமா இருக்கும். சரிங்களா? அப்ப 25 தேதிக்கு பிறகு அந்த நீசத்திலிருந்து வெளில வருவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா 6ஆம் இடம், 8ஆம் இடம், அப்புறம் 12ஆம் இடம். இது மாதிரியான மறைவு ஸ்தானங்கள்ல சூரிய பகவான் இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, ஜாதகத்துல சூரிய பகவானுடன் ராகு சேர்க்கை இருக்கிறது, சூரிய பகவானுடன் கேது சேர்க்கை இருக்கிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூரியனுடைய தோஷங்கள் அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் விலகிறது என்ன பண்றது, ரொம்ப எளிமையான விஷயங்கள் தாங்க. இந்த விஷயத்த நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமையில சூரிய கோரைனா காலையில 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் சூரிய கோரை. அந்த சூரிய உதயத்தை கணக்கு பண்ணிக்கோங்க. அந்த டைம் தான் 6 மணி சூரிய உதயம்னா 6:30 டு 7:30. இதான் பாத்தீங்கன்னா சூரிய கோரை. இந்த சூரிய கோரை நேரத்துல சிகப்பு கலர் பூ வாங்கிக்கோங்க. சரிங்க? சிகப்பு கலர் பூ எந்த பூ வாங்குறது அப்படின்னா, செம்பருத்தி பூ சிகப்பா இருக்கு, இது மாதிரியான சிகப்பு கலர் பூ வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குங்குமப்பூ கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த குங்குமப்பூல பாத்தீங்கன்னா 1, 2 இதழ்கள் எடுத்து நம்ம குளிக்கிற தண்ணியில போட்டுக்கோங்க. அதே மாதிரி செம்பருத்தி பூவை குளிக்கிற தண்ணியில போட்டு நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி இதை அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறம் 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் போய் குளிங்க. அந்த நீங்க குளிக்கிற நேரம் சூரிய குறையில இருக்கணும். இது மாதிரி குளிச்சுட்டு சூரிய பகவானை அதாவது நம்ம தலை தோற்றம் இல்லைங்களா, அந்த துணியோட, அந்த ஈர துணியோட போய் சூரிய பகவானை கும்பிட்டு சூரிய பகவானுக்கு நீரால் அர்க்கியம் பண்ணணும். அதாவது தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை கையில ஊற்றி அதை அப்படியே சூரிய பகவானுக்கு முன்னாடி ஊற்றிட்டு ஓம் சூர்யாய நம இந்த ஸ்லோகத்தை ரெகுலரா நீங்க 108 முறையோ இல்ல அப்படின்னா 24 முறையோ இல்ல 54 முறையோ இதுமாதிரி நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கவுண்டிங்ல தாராளமா சொல்லலாம். அது பண்ணீங்க அப்படின்னா சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, அரசாங்கத்தினால் வரக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே விலகும். தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகும். சூரிய தோஷம் சிறிது சிறிதாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ்.